நல்லறிவின் குடும்பம் வாழீர், நீடோடி வாழீர், எங்கள் தெய்வம் உங்களுக்கு அருள் ஆகி நிற்பார். சூரியநாதம் தத்துவம். முள்ளு கொண்டு எழுதிய காலம் கற்காலம். தமிழ் ஓலைச்சுவடிகள் பரம்பரை அழியாமல் நிதிபோல் இன்றும் இருப்பது. அந்நிய நிழலை தீண்டாமல் கூறுவது. அதை மறந்து இன்று எல்லாவரும் அந்நிய நிழலை தீண்டி கூறுவது அவரவர் மதத்தில். இங்கு கூறும் தமிழ் எந்த நிழலை, எந்த மத நிழலை தீண்டி கூறுகிறது? தேவபாஷை தத்துவத்தில் கூறுவது. சூரியநாதம் 77 வரை கூறியதில் யார் எவரை எப்படி என்று கூற இன்று உலகத்தில் இங்கு கூறுவதில் சூண்டி காட்ட முடியாது. அப்படி பக்தியாகும் உடல்கள் நிலை வழிகளை கூறுவது தமிழில் சித்தர்கள் பரிபாஷை என்பது. அது அந்த வழியில் படிப்பவர்களுக்கு ஒவ்வொரு சொல்லின் அர்த்தங்கள், ஒவ்வொரு எழுத்து சொல் அர்த்தங்கள் புரிந்து வருவது. அப்படி புரிந்து வருவதை தமிழ் சொந்தங்கள் நீங்கள் உங்கள் அறிவை, இங்கு கேட்கும் அறிவை உங்கள் நண்பர்களுக்கும் குழுக்களிலும் செய்யுங்கள். அவர்கள் வழிகளில் சித்தர்கள் பரிபாஷை அர்த்தம் கூறுவது. எவர் தெய்வ காண்டீபம் மக்களில் எய்கிறார், இன்றும் அவர்களுக்கு யார் எந்த முறையில் அவர்களுக்குள்ளிலும் தெய்வம் உதிப்பது எந்த நம்பிக்கை. சொல் அர்த்தங்கள் தேவபாஷை ஆக்குவதில் இங்கு கூறுவது அதன் தத்துவங்கள். 76 கூறியது சித்தர்கள் பரிபாஷை. ஆ என்ற வார்த்தை, அந்த வார்த்தையில் ஆ என்ற சொல், அதில் ஆறுதல் கும்பகம். 64 மாத்திரை நேரம் மூச்சை உள்ளடக்குவதன் அதற்கு கும்பகம் என்பது. அது உடலை சார்ந்தது. இதன் கருத்தை வெளியே கூற முடியாது. இங்கு கூறும் அனைத்து கருத்துக்களும் உடலை சார்ந்தது. அப்படி வரும்போது 6 தெரு, 6 ஆதாரம். அப்படி கூறுவதில் நான் தமிழில் சித்தர்கள் அனைவரும் 49,000 ஓலை குறிப்புகள் உண்டு. அங்கு அனைவரும் இந்த 6 ஆதாரத்தை பல ரூபத்தில் கூறுவது. 6 தெரு என்பதையும் பத்திரகிரியார் 105 கூறுவது. 6 ஆதாரம் கடந்த ஆனந்த பேரொளியை பேராக கண்டு நான் பெற்றிருப்பது எக்காலம். பேராக ஒவ்வொரு காட்சியில் 6 ஆதாரம் கடந்த ஆனந்த பேரொளியை, அதைத்தான் இங்கு கூறுவது. இது உடலிலிருந்து அந்த ஒளி இதுவரை கூறியதும் திருமந்திரம் கூறுவதும் ஒளி என்பது அங்கும் வருவதும் பேராக புதுமையாக பெற்றெடுத்து நான் பெற்று இருப்பது எக்கால். இதை இடைக்காலர் சித்தர் 32 6 ஆதார தெய்வங்களை நாடு, அவர்களுக்கு மேலான ஆதியை தேடு. அப்படி வரும்போது 6 ஆதார தெய்வங்கள் எது? நீங்கள் கூறும் உங்கள் நாவில் இருந்து வருவது கணபதி, பிரம்மாவு, விஷ்ணு, அநாகதன், அங்கு தெய்வம் ருத்திரன், மகேஸ்வரன், சங்கு, ஆத்மாவு, சதாசிவன். அந்த தெய்வங்களை அதை விட்டு நாடு, அவர்களுக்கு மேலான ஆதியை தேடு. அந்த நிலையிலிருந்து சூரிய ஒளியை தேடுவது திருமந்திரம் கூறியும் வருகிறது. இதை நாராயணர் கோனார் கூற்றில் கூறுகிறார் இடைக்காடர். ஆதி பகவனையே பசுவே. பசுக்கள் என்றால் 74 கூறியது. பசுக்கள் பெயர் பல தரத்தில் கூறுவது உடல் தத்துவத்தில்.
வெளியே வளர்க்கும் பசு கிடையாது. அந்த பசு அறிவின் வடிவம். அது தசவாயுக்களில் கடைசி 5 செயல்களில் வருவது. அப்படி ஒவ்வொரு அர்த்த பொருள் கூறுவதில் இங்கு 6 பறவைகள், காமாதி 6. காமம் ஆதி, அதற்கு செயல்கள். அதற்கு எது? அது உடல் செயல், அது வெளிச்செயல் கிடையாது. 6 பறவைகள் என்ற 6 பூநிலை, 6 ஆதாரம். 6 பூநிலை, 6 ஆதாரம். அப்போது 6 விரித்தனன். 6ஐ விரிப்பது கிடையாது. 6இல் விரித்தனன் பஞ்சபூதமாகவும் அவற்றின் ஆதாரமாகவும் இருப்பவன். பஞ்சபூதம் என்ற பிரகிருதி. அதற்கு ஆதாரம் தலைவன் யார்? சூரியன். அதைத்தான் இங்கு கூறுகிறது. 6 உள ஒட்டகம். 6 உள, உள்ளில், உடலுக்குள்ளில் ஒட்டி அகமாய் இருப்பது. அதற்கு ஒட்டக இறைச்சி சாப்பிட்டு காரியமில்லை. ஒட்டகத்தை போய் மேய்த்து காரியமில்லை. இங்கு உடலுக்குள் நடப்பதை கூறுவது. 6 குழி, 6 + ஐ குழி. இது காமம் ஆதி 6 பெரிய குழிகள் அந்த அர்த்தத்தில் வருவது. அது இல்லாமல் ஆக்குவது. ஆனந்த தேரல், அமுரி சந்திரபானம். ஆனந்த விளக்கொளி, உள்ளொளி, அருள் பெருஞ்சோதி. விளக்கொளி, விளக்கை ஏற்றுவது கிடையாது. உடலுக்குள் விளக்கை எப்படி ஏற்றுவார்? அதைத்தான் இங்கு கூறுகிறது. அதைத்தான் திருமந்திரம் உள்ளொளி என்பது பல கணத்தில் வருகிறது. நந்தன், அப்போது இங்கு கூறும் ஒளிகள் அனைத்தும் உடல் ஒளி, சூரிய ஒளி, அருள் பெருஞ்சோதி. அருள் உடலில் மதியால் நேடி எடுப்பது. ஆனி கலங்காது. ஆனி கலங்காது. ஆனி மாதம் மழை பெய்து கலங்காது. ஆனி ஆடி அதை கிடையாது. ஜீவன் அழியாது. ஆனி ஜீவன் அழியாது வார்த்தை. ஆனின் பாகடு, ஆத்மாவின் மலம். இந்த அர்த்தம் இன்று யாரிடம் எப்படி பேசினால் நம்புவார்கள்? இது நானாக கூறுவது கிடையாது, சித்தர்களுக்காக படிப்பது. ஆனை, ஆ + வினை, சீவனை. ஆனை சீவனை கிரந்தங்களில் காண்பது. ஆனை கன்று 5 பொறிகள். எப்படி? ஆனையை தூண்டுவது ஆனை கன்று என்பது அந்த ஆனைக்கன்றுகள் அடங்கி இருக்காது. அப்படி இப்படி ஆடுவது போன்று நம் உடல் அவயவங்கள் ஆடிக்கொண்டிருப்பது 5 பொறிகள், கை கால். அதை ஆனை, அந்த எழுத்து ஒலி வடிவ செயலில் அர்த்தம் கூறுவது. இப்படி கூறுவது வெளியில் உள்ள மிருகங்கள் செயலை கூறுவது போன்று தோன்றும். ஆனை மயக்கும். ஆ + பசு, ஆன்மா. ஆன்மாவை மயக்கும். ஆனை மயக்கும். மலையாளத்தில், தமிழில் யானை, மலையாளத்தில் ஆனை. இந்த பெயர் அங்கு வந்தால் எப்படி இருக்கும் இன்றைய காலத்தில்? இதற்கு பசு, ஆன்மா என்று அர்த்தம் கூறாவிட்டால் ஆனையை மயக்குவடி வைக்கின்றது அவர்கள் மலையாளத்தில் கூறுவார்கள். இனி சொல் பார்க்கலாம். இசைத்தான், கூட்டி வைத்தான். எப்படி இசைத்தான், கூட்டி வைத்தான் என்பது எதுவாக வேண்டும்? இசை உன் உடலில் இருந்து உருவாகும் செயல். அதை கூட்டி வைத்தான்,
சூரிய சூடால் அதை மாற்றும் அந்த நரம்பு சக்தி இந்திரிய சக்தியை மாற்றும் அளவிற்கு மாற்றி வைத்தான். இட்டம் திருவருள் விருப்பம். இட்டான் தலைமகன் சிவன். இட்டான் தலைமகன் சிவன். இடக்கை வலக்கை, இடப்புறம் வலப்புறம். அப்படி சொல்லி என்ன புண்ணியம்? அதற்கு வேறு அர்த்தம். இடக்கலை பின்கலை தசநாடிக்கள் பெயரில் வருவது. சந்திர சூரிய நாடி, அதற்கு சந்திரனை கும்பிட்டு புண்ணியம் கிடையாது. சூரியன் நாடி. உங்கள் உடம்பில் முன்னால் வைத்தியர்கள் நாடி பிடித்து பார்ப்பார்கள். அது 60 என்னை போன்ற பருவம் உள்ளவர்களுக்கு புரியும். ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு இடத்திலும் அந்த நாடி இங்கு இவர்கள் கலையில், சூரிய கலையில் இவர்கள் உடலுக்குள் செய்வதில் அந்த நாடி செயல் துடிப்பின் மூலம் நடப்பதை புரிவார்கள். அது அகக்கண் காட்சியில். இடம் பலம் சாதிப்பார். அது இன்று இதை இப்படி நீங்கள் மத சதசுகளில் கேட்கும்போது இடது பக்கம் திரும்பக்கூடாது, வலது பக்கம் திரும்பக்கூடாது என்றெல்லாம் சொல்லுவார். அப்படி ஒன்றும் கிடையாது. இடம்பலம் சாதிப்பார், ரேசகம் பூரகம் செய்வார். அது எது? பிராணயாமம் உடலுக்குள். இடா கொண்டு இடக்கலையால். அப்போது இந்த இடக்கலை எங்க? வலக்கலை இடக்கலை தசநாடி துடுப்பில் வருவது. இடா கொண்டு இடக்கலையால் இடிக்கரை அழியும் உடல். இடிக்கரை அழியும் உடல். இடிஞ்சில் உடம்பு. இடியும் முழக்கமும் பிந்துவும் நாதமும். இடியும் முழக்கவும் பிந்துவும் நாதமும். நீங்கள் மூத்திரம் பாய்ச்சும்போது உங்கள் குடலுக்குள் ஒரு சப்தம் கேட்கும். அதுபோல கணவன் மனைவி உடல் இணையும் போதும் சப்தம் கேட்கும். அந்த முழக்கத்தில் வருவதை கூறுவது பக்தியில் ஆக்க வேண்டும். அப்போது இங்கு அவர் தாபதபசில் கூடி அந்த முழக்கம் வருவது உடலில் தாபதபசு சூடு ஏறும்போது உடல் உருகி இருக்க அந்த தாபதபசு சூடில் இந்த பிந்துவும் நாதமும் உருகி வருவது அவர்களுக்கு தெரியும். அது எதற்காக? குண்டலினி யோக அமர்ந்து குடிக்கும் வேளையில் நடக்கும் விவரம். இடைவாசல் நடு நாடி. இது இப்படி கூறும்போது இடைவாசல் என்றால் உடனே நடுவீட்டில் உள்ள வாசல் கிடையாது. உங்கள் நடுநாடி நெற்றியில், நடுநெற்றியில் இருக்கும் அந்த பொருத்து. இதயன் தாமச குணம் பற்றியவன். இதயன் இருதயம். அது அந்த தாமச மந்த மந்த குணம் வருவதை பற்றி கூறுவது. இந்துவும் இந்துக்கை சந்திரமண்டலம். ஆகாசம் கிடையாது. உங்கள் இடது கண்ணில் மேல் பாகம் நெற்றி. இந்துக்கை. இந்துவும் பானு சந்திர சூரியக்கலை. அது தாபதபசில் வருவது, தபசிலிருந்து வருவது. இம்மனை இவ்வுடல். இம்மனை இவ்வுடல். இன்று மனை என்றால் வீடு, இங்கு இவ்வுடல் அவர்கள் செய்யும் அந்த பக்தி யோக உடலை கூறுவது. இம்முட்டை இரண்டும். இம்முட்டை இரண்டும் கட்டி. அப்போது ரேசகம் பூரகம் இரண்டும் நிறுத்தி. அது முட்டை என்றால் இரண்டு ஒரு சீசாவில்
2 தைலம் பாடபுஸ்தகத்தில் வந்தது. இங்கு முட்டை 2 கட்டி ரேசகம் பூரகம் 2 நிறுத்தி. அப்போது கும்பகம் அங்கே இருக்கிறது. இயமம் தீயென செய்யாதிருத்தல். 2 சக்தி சிவமானவன் சாயுஜ்ய நிலை அடையுதல். இருவினையற்று ஸ்தூலம் சூக்ஷ்ம சரீரம் அற்று. 2 கடா ரேசகம் பூரகம் 2 கடா கடாவட்டல் கிடையாது. 2 உடல் ஸ்தூலம் சூக்குமம். இப்போ இங்கு கூறியது 2 2 வினையற்ற. இரணிய கற்பன் சூட்சும உடலுக்கு கர்த்தாவாக இருப்பவன். இரணிய கற்பன் சூட்சும உடலுக்கு கர்த்தாவாக இருப்பவன். நரசிம்ஹ அவதார செயல். அது சிம்ஹம் என்றால் உடலில் உள்ளது. ராப்பகல் அற்ற சந்திர சூரிய கலைகள் ஒன்றிய நிலை சுழு முனை. ராப்பகல் அற்ற ராத்திரி என்றும் பகலென்றும் இல்லாமல் செய்து வரும் கலைகள் அது ஒன்று கூடும் நிலை சுழுமுனை நடுநெற்றியில். 2 கரை தங்கும் உள்ளும் புறமும் விளங்கும். 2 கரை தங்கும் உள்ளும் புறமும் தங்கும். குளத்தின் கரை ஆற்றின் கரை 2 கரையும் கிடையாது. உடலுக்குள் உள்ளும் அகபூதம் புறம் வெளிபூதம் அந்நிலை செயல் வருவது. இருட்டறை மனம் அஞ்ஞானம் நிறைந்த உடல். இருட்டறை இருளறை என்று வருவது. மனம் ஆகார உடலோடு சேர்ந்து இருப்பது. அது அன்னக்குடல் செயல். அதில் மாறுவது அஞ்ஞானம் நிறைந்த உடல். அடுத்ததை எண்ணி இருக்கும் மனசு நமக்கு அடுத்த நேரம் ஆகாரம். அதனால் செயல்படும் உடல். அது பக்திக்கு ஆகாது. இருட்டறை இருக்கக்கூடாது. இருதய மந்திரம் உள்கோவில். இருதய மந்திரம் உள்கோவில். இன்று கோவிலுக்கு நாம் போகிறோம். இதுதான் தன்னில் தானே தெய்வம். கோவில் உடல் என்று கூறுபவர்கள் இன்று அந்த கல்கோவில்கள் கோயில் உடலாக்கி இருப்பது. அதை கூறுவது. இருபக்கம் பட்சம் வளர்ப்பிறை தேய்ப்பிறை. அது இன்று நீங்கள் பூமியில் காண்பது. 15 நாள் 14 நாள் கர்த்தபட்சம் தேய்பட்சம். இருவினை பாத்திரம் நல்வினை தீவினைகளுக்கு காரணமான உடல். நல்வினை தீவினை அது அஷ்டாங்க யோகத்தில் வரும் இமயம் நியமம். இயமம் நியமம். இயமம் இமயம் தீவினை ஆகாரம் செயல்படப்பட்டு இருக்கும் உடல். என் உடல் உங்கள் உடல் தீவினை உடல். நல்வினை அவை மாற வேண்டும். அது சமாதியிலிருந்து பதி என்ற நிலையில் வர வேண்டும். வாய்க்கொண்டு கிடையாது உடலுக்குள் பொருள் காண்பது. அதன் அர்த்தத்தை இங்கு கூறுவது. இரேகை சுடரொளி. இரேகை சுடரொளி சந்திர பிற வடிவமான ஒளி. சந்திர பிறை வடிவமான ஒளி எங்கு ஆகாசத்தில் காண்பது. பாண்டிப்பட்டர் பட்டினத்து அபிராமிப்பட்டர் செயல். அவர் இந்த செயலை காட்டுவது. அவர் தியானத்தில் இருக்கும்போது அன்று ராஜாவு அவரை பார்த்து இன்று என்ன திதி என்று கேட்க தன்னை மறந்து அவர் இருக்க